எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்துல ஒரு நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய அஜெண்டா ஆட்சிக்கு வர்றது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு கட்சி இருக்குன்னா ஆட்சிக்கு வரணும்னு. பாஜகவினுடைய அஜெண்டா அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுவது அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலைக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி எப்போது வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கை தாண்டி 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்தாரோ அன்றைக்கே இந்த சதுரங்க ஆட்டம் துவங்கிவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பாஜகவுக்கு யார் வழிவிட்டது? எடப்பாடி பழனிசாமி தான் வழிவிட்டார். இந்த நாடாளுமன்ற தேர்தலை அவர் அணுகிய முறை, அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அவர்தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று தனக்குத்தானே பிரகடனம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு இந்த நாடாளுமன்றத்தில் படுதோல்வியை தழுவியது அதிமுக. அதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் பொதுச் செயலாளர் எந்த நோக்கத்தோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்தாரோ, பொதுச் செயலாளர் எந்த நோக்கத்தில் தனித்து போட்டி என்று முடிவெடுத்து சில உதிரி கட்சிகளை சேர்த்து கொண்டு இந்த தேர்தலில் களம் கண்டாரோ, அவருடைய முடிவுக்கு நேர் எதிராக எஸ்பி வேலுமணி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்கிறார்? பாஜகவோடு கூட்டு வைத்திருந்தார் 10-12 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் பாஜக அதிமுகவுக்குள் ஊடுருவி விட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அல்லது எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சுக்கு கூட மதிப்பு அங்கே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமா? பொதுச் செயலாளர் சொன்னதற்கு பிறகு, பொதுச் செயலாளர் கூட்டணி முடிவை அறிவித்து தேர்தல் களம் கொண்டதற்கு பிறகு, கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? எடப்பாடி பழனிசாமியே இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுகினார்? எஸ்பி வேலுமணியினுடைய விவகாரத்தை நாம் விட்டு விடுவோம். இவர் எப்படி அணுகினார்? 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்தலாகத்தானே இதை நடத்தினார். தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி யாரு சார்? அதிமுக. அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருந்து கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறது. திமுக ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 90 விழுக்காடு வெற்றியை பெற்றது தேனி ஒரு தொகுதியை தவிர. புதுச்சேரியும் சேர்த்து 39 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை நீங்கள் குறைந்தபட்சம் 10-15 இடங்களிலாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடி இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் அப்படி தேடினீர்களா? இந்த தேர்தல் களத்தை அப்படி நீங்கள் பயன்படுத்தினீர்களா? உதாரணமாக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். திருமாவளவன் அவர்கள் ஆளுமை மிக்க தலைவர் தான் அண்ணன். அவர் பானை சின்னத்தில் போட்டியிட்டார். கடந்த முறை அவர் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட போது அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி எத்தகைய நெருக்கடி? கடைசி நிமிடம் வரை இந்த தேர்தல் வெற்றியை அவரால் உறுதி செய்து கொள்ள முடியாமல் ஒரு தடுமாற்றமான சூழல். அப்போ அதிமுக அந்த அளவுக்கு டஃப்பா அமைஞ்சு போச்சு கடந்த தேர்தல்ல அவருடைய வெற்றிக்கு எதிராக. அதன் பிறகு அவர் வெற்றி பெற்று வந்தார், அது வேறு செய்தி. ஆனால் இந்த முறை இலகுவாக வெற்றி பெறுகிற ஒரு வாய்ப்பை அவருக்கு அதிமுக உருவாக்கி கொடுத்ததா இல்லையா? எத்தனை ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டினுடைய மைய பகுதி சார் திருச்சி. திருச்சிக்கு வெளியூரிலிருந்து ஒரு வேட்பாளர் கொண்டு வந்து திமுக கூட்டணியில் களமிறக்கினார்கள். சுயேட்சை சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். தீப்பெட்டி சின்னம் யாருக்காவது தெரியுமா? அவர் முகத்தையாவது யாருக்காவது தெரியுமா? வைகோவினுடைய மகன் என்கிற ஒரு லேபிள் தான் அவருக்கு இருந்தது. அதை தவிர வேற ஏதாவது இருந்ததா அவரிடத்துல? இல்ல. ஏற்கனவே வெளியூரை சேர்ந்தவர்கள் இங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் என்கிற அந்த பிரச்சாரத்தை முன்வைத்து தான் எல்ஜி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அவருடைய பதவி காலம் 2009ஆம் ஆண்டு முடிவடைந்ததற்கு பிறகு திருச்சியை பூர்வீகமாக கொண்ட அதிமுகவை சேர்ந்த பா. குமாரை ஜெயலலிதா அம்மையார் எலெக்ஷன்ல களமிறக்கினாங்க. அவர் 2 முறை வெற்றி பெற்றார் சார். 2009லும் வெற்றி பெற்றார், மீண்டும் 2014லும் வெற்றி பெற்றார். 10 வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். இப்போ வெளியூரிலிருந்து அதே ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து சுயேட்சை சின்னத்தில் களமிறக்கிறது திமுக கூட்டணி. ஆனா நீங்க அதிமுக தரப்புல குமார் மாவட்ட செயலாளர், அவர் நீங்க களமிறக்குனீங்களா? ஏற்கனவே நாடாளுமன்ற அனுபவம் உள்ள வேட்பாளர், 2 முறை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடியிருப்பவர். ஏன் அவரை நீங்கள் களமிறக்கவில்லை? சரி, பரஞ்சோதி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏன் நீங்கள் அவரை களமிறக்கவில்லை? அதை விடுத்து புதுக்கோட்டையிலிருந்து ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து, அவர் இதற்கு முன்பு தேர்தலில் நின்ற அனுபவமே கிடையாது, அவருடைய முகமும் பரிச்சயம் கிடையாது, அவர் கடைசி 10 நாள் தேர்தல் வேலையே செய்யலையே,
அப்ப எங்க போச்சு அதிமுகவினுடைய தேர்தல் வியூகம்? சரி, இந்த முறை எந்த வேட்பாளராவது பெயர் சொல்லத்தக்க வேட்பாளராக அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்டாரா? நீங்க கரூர்ல செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டியிட்ட மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தோல்வியை தழுவினாரு. ஏன் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல்ல விஜயபாஸ்கரை களத்துல இறக்கி இருக்கலாமே? ஒரு பிரதானமான முகத்தை களத்தில் இறக்கி இருக்கலாமே? ஜெயக்குமாரை களத்தில் இறக்கி இருக்கலாமே? ஏன் ஜெயக்குமாரை வடசென்னையில் களம் இறக்கவில்லை? இப்படி பலரையும் நீங்கள் களம் இறக்கி இருக்க முடியும். பிரதானமான முகங்களை நீங்கள் களத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியும். நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் பாணியை கையாளுவதாக நினைத்தீர்கள். ஜெயலலிதா அம்மையார் தான் யாருன்னே தெரியாத அதிமுக தொண்டனை வேட்பாளராக அறிவிப்பார். ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை எங்க மாவட்டத்துல கொண்டு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிட வச்சாங்க 2014. அண்ணன் TR பாலுவை எதிர்த்து போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். பரசுராமன் பேர், இறந்துட்டார். இப்போ அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனாரு. ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர். அந்த ஊராட்சி மன்ற தலைவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்த ஆளுமை ஜெயலலிதா அம்மையாரிடத்துல இருந்தது. நீங்க ஜெயலலிதா அம்மையாரா? உங்களுக்கு அந்த ஆளுமை இருந்ததா? சரி, நீங்க விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் கூட சட்டமன்ற தேர்தல் ரேஸ்ல இருக்காங்க. 2026 அதிமுக வெற்றி பெற்று விடும், நாம் அமைச்சராகி விடலாம் என்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு அந்த களத்தில் வாய்ப்பு இல்லைதான், மறுப்பதற்கு இல்லை. அதை தாண்டிய எத்தனை முகங்கள் வேட்பாளராக இருக்காங்க. பாஜகவுல மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரம் கூட காயாமல் எல் முருகனை கொண்டு வந்து நீலகிரியில் களமிறக்கினார்களே. எதற்காக களமிறக்கினார்கள்? அவருக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? ஒன்றிய அமைச்சர் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேர்வு செய்யப்பட்டு மிக சொற்பமான காலங்கள் தான், அதிகபட்சமா 6 மாத காலம் கூட ஆகல. ஏன் அவரை கொண்டு வந்து களத்துல இறக்குனாங்க? 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகராக அறியப்பட்ட அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்தினுடைய ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தென் சென்னையில வந்து களமிறங்குறாரு. என்ன காரணம்? நான் தேர்தலே நிக்கவே மாட்டேன்னு அண்ணாமலை கதறி துடிச்சாரு. அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? எப்படியாவது இந்த களத்தில் இருந்து நாம் ஓடிவிடலாம் என்கிற எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். ஆனால் அவரையும் கொண்டு வந்து கோவை தொகுதியில் களமிறக்கினார்களா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில்? அப்போ பாஜகவுக்கு ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. தேர்தல் களத்தில் எப்படியாவது வாக்கு அறுவடை செய்துவிட வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கு. அதிமுகவுக்கு அந்த எண்ணம் இருந்ததா? அப்படி இருந்தா நீங்க வேட்பாளர் தேர்வை இவ்வளவு வீக்கா நடத்தி இருப்பீங்களா? முகம் தெரியாத வேட்பாளர்களை கொண்டு வந்து களத்தில் இறக்கி இருப்பீங்களா? சரி, முகம் தெரியாத வேட்பாளராக இருந்தாலும் இரட்டை இலைக்கு கிடைக்கக்கூடிய இயல்பான வாக்குகளையாவது நீங்கள் அறுவடை செய்தீர்களா? இவற்றையெல்லாம் செய்ய தவறி மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் OPS ரொம்ப அழகா சொன்னாரு. தோல்விக்கு தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள்னு சொன்னார் அவருடைய அறிக்கையில. தொடர் தோல்விகள். இவர் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு வெற்றி பெற்ற ஒரு தேர்தலை நீங்கள் சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற தேர்தலை. கட்சி வெற்றியே பெறக்கூடாது என்பதில் பிரதானமாக இருக்கிற எண்ணம், வெற்றி பெற்று விட்டால் மீண்டும் அதிகார பகிர்வு என்பது அந்த கட்சிக்குள் வந்துவிடும். மீண்டும் ஒரு OPS வருவாரு, மீண்டும் ஒரு SP வேலுமணி வருவாரு, தங்கமணி வருவாரு. எனவே அந்த கட்சி தோல்வி முகத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் பொதுச் செயலாளராக இருக்கிற காரணத்தால் 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு களத்தில் நிற்கிற கட்சியாக அதிமுக மாறி போனது. 2014 தேர்தல்ல 40 தொகுதியிலும் அதிமுகவை களமிறக்கி வெற்றி வாகை சூடி காட்டியவர் அம்மையார் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்கள் அவருடைய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். 2016 தேர்தலுடைய நிலவரம் என்னன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். எல்லா தொகுதிகளிலும் அதிமுகவினுடைய சின்னம் தான் சார் களம் கண்டது. 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் தான். ஒரு தொகுதியில கூட வேற சின்னம் கிடையாது கூட்டணிக்கு. அதிமுக தொண்ட தமிழ்நாடு முழுக்க இரட்டை இலைக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மகத்தான வெற்றியை சூடினாரே அந்த அம்மையார். இதையெல்லாம் செய்து முடித்த ஜெயலலிதாவினுடைய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை உணராமல் 2வது இடத்துக்கு நீங்கள் போட்டியிட்டதனுடைய 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்த முயற்சியினுடைய விளைவு இன்றைக்கு உங்களை 3வது இடத்துக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்துவிட முடியாதா என்கிற அந்த எண்ணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர்ந்திருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். 2வது இடத்துக்கு அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். எப்ப தெரியுமா? ஒன்றுபட்ட அதிமுகவாக 2026 தேர்தல் களத்தை இவர்கள் சந்திக்க தவறுகிற பட்சத்தில் 2வது இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து சேரும். நான் கசப்பான உண்மைதான். அதிமுக SP வேலுமணி அவர்கள் கூட ஏதோ பிரதமருக்கு ஏதோ ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறித்து எழுதியிருப்பதாகவும் ஒரு வார பத்திரிகை ஒரு தகவல் வெளியிட்டு இருக்கிறது. இது வந்து கட்சிக்குள்ள இருந்து ஒரு போர்ஸ் போகுதா வெளியில? கட்சிக்குள்ள ஒரு போர்ஸ் இல்ல சார், பல போர்ஸ் கட்சிக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்துருச்சு. செங்கோடையன் வெளிப்படையாக பேசுறாரு.
நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஒத்தி வைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை இதுவரையுமா புரிந்து கொள்ளவில்லை? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் செங்கோடையனுக்கு ஆதரவாக இருக்கிற 12 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள்னு செய்தி வருது. அந்த 12 மாவட்ட செயலாளர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவை வலியுறுத்துகிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள்னு செய்தி வருது. இது எல்லாம் ஒரு சர்ச்சையாகிவிடக் கூடாது என்கிற காரணத்தால் தான் அவர் அவசர செயற்குழுவை கூட்டுறாரு. என்ன செயற்குழு? இப்ப இந்த நேரத்துல அவசர செயற்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு தேர்தல் காலத்துல கூட்டலாம். வழக்குகளுக்காக இவர்கள் அவசர பொதுக்குழுவை கூட்டிய காலம் என்பது ஒன்று இருந்தது. இப்பதான் நீங்க ரிலாக்ஸா பொதுச் செயலாளர் ஆயிட்டீங்களே. இப்ப எதுக்காக அவசர செயற்குழு? என்ன நோக்கத்துக்காக நீங்க அவசர செயற்குழு? கட்சி உங்களுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு உணர்ந்து விட்டார். அங்க பல பவர் சென்டர் உருவாயிடுச்சு. காரணம் என்னன்னா, கட்சி வீக் ஆயிட்டே போறத கட்சியினுடைய சீனியர்ஸ் விரும்பல. நத்தம் விஸ்வநாதனில் தொடங்கி செங்கோடையன் போன்ற ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே அதிகாரத்தில் கோலோச்சிய, அப்பயே அவங்க எல்லாம் ஐவர் அணியில் இருந்தாங்க சார். அப்படிப்பட்ட ஐவர் அணியில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போது கட்சி ஒன்றுபட வேண்டும், கட்சி மீண்டும் பலப்பட வேண்டும். அதிமுக தொண்டை அதுதானே சார் நினைப்பான். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் உளமாற நேசிக்கிற அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் அதை தானே நினைப்பாங்க. தன்னுடைய கட்சி பலமாக இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற எண்ணமே எல்லோருக்கும் இருக்குமா என்ன? இல்லையே. அதிமுக பலம் பெற வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய உள்ள கிடக்கை. அதை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் இப்போது தயாராகி விட்டார்கள். ஏன்னா இந்த தேர்தல் தோல்வி அந்த அளவுக்கு அதிமுகக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால்தான் எஸ்பி வேலுமணி எழுதிய கடிதம் சரியா? அது ஏன் பிரதமருக்கு எழுதினாரு? இந்த சப்ஜெக்ட் உள்ளலாம் நான் போக விரும்பல. ஏன்னா கட்சியே பாஜக கிட்ட நீங்க அடகு வச்சுட்டீங்க. அப்ப இப்ப பஞ்சாயத்துக்கு அங்கதானே போய் ஆகணும். எங்க நீங்க கொண்டு போய் அடமானம் வச்சீங்களா அங்கதானே சார் போய் மீட்கணும். அந்த வேலையை தான் இப்ப எஸ்பி வேலுமணி செய்திருக்கிறார். மொத்தத்தில் இந்த கட்சிக்கு இப்படி ஒரு கேடு நேர்ந்ததற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஒண்ணும் இல்ல, இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய ஈகோ? இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய பிடிவாத குணம்? எம்ஜிஆரை விட நீங்க பெரிய டைனமிக் லீடரா? ஜெயலலிதாவை விட நீங்க பெரிய டைனமிக் லீடரா? உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நினைவுபடுத்தினா சரியா இருக்கும். இந்த நேரத்துல அண்ணன் திருநாவுக்கரசு ஜெயலலிதா அம்மையாரோடு முரண்பட்டு கொண்டு தனியா கட்சியெல்லாம் துவங்கிட்டாரு. பத்திரிகை துவங்கி நடத்தினார். அவர் பின்னால் அதிமுகவினுடைய சீனியர்ஸ் பலர் போனாங்க. 91 to 96 ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய சூழல்கள் என்ன, எப்படி நடந்தது, வளர்ப்பு மகன் திருமணம், அந்த திருமணத்தில் நடந்த குளறுபடிகள், இப்படி பல கெட்ட பேரை உருவாக்கிடுச்சு. 96ல தேர்தலை சந்திக்கணும். மீண்டும் களம் கண்டார்களே. யாரோட சேர்ந்து? திருநாவுக்கரசர் அதிமுகல சேர்ந்துட்டாரு. அப்போ திருநாவுக்கரசர் தன்னை எதிர்த்து கட்சி துவங்கி இருந்தாலும், தன்னை எதிர்த்து அரசியல் களத்தில் இருந்தாலும் திருநாவுக்கரசரை அரவணைத்துக் கொள்கிற அந்த பக்குவம் ஜெயலலிதா அம்மையார் இடத்துல இருந்ததா இல்லையா? இதையெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் கணக்கில் கொள்ள மாட்டார். எனவே ஜெயலலிதா அம்மையாரோடு மீண்டும் நாம் இணைந்து அதிமுகவில் பணியாற்றலாம் என்கிற எண்ணத்துக்கு அண்ணன் திருநாவுக்கரசர் வந்தாரா இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் கூட தோத்து போனாங்க சார். அண்ணன் திருநாவுக்கரசர் அறந்தாங்கி தொகுதியில வெற்றி பெற்றார். அப்போ அந்த மனது அம்மையார் ஜெயலலிதா இடத்துல இருந்தது. அவர் ஒரு டைனமிக் லீடரா ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு முறை அதிகாரத்தில் முழுமையாக 5 ஆண்டுகள் கோலோச்சி விட்டார். ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கிற ஒரு நிலைமைக்கும் அவர் வந்து விட்டார். அவருக்கு எல்லா வகையிலான அரசியல் அதிகாரமும் கைகூடி விட்டது. அப்ப அவர் தாராளமா சொல்லி இருக்கலாமே. அதெல்லாம் திருநாவுக்கரசு எல்லாம் சேர்க்க முடியாது, பிரிஞ்சு போனவங்க தான், துரோகிகளுக்கு இடம் இல்லைன்னு இவர் பேசிக்கிட்டு தெரியுறாருல ஒரு வசனம். இந்த வசனத்தை அவர் பேசி இருக்க முடியுமா இல்லையா? நிச்சயமாக பேசி இருக்க முடியும். அப்ப என்ன ஒன்றுபட்ட அதிமுகன்னு குரல் எழுந்ததா? இல்ல. பல பவர் சென்டர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக திரும்பினாங்களா? இல்ல. ஆனாலும் அந்த அம்மையார் அந்த தாய் உள்ளத்தோடு அது நடந்து கொண்டாரா இல்லையா? சரி, இன்னொரு பக்கம் வாங்க. அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கிற எம்ஜிஆர் அவரை எதிர்த்து களம் கண்கிற வேலையை செய்தது மட்டுமல்ல, அவர் ஆட்சிக்கு எதிராக ஆளுநர் வரைக்கும் போய் புகார் கொடுத்துட்டாரு. எஸ்டிஎஸ் கட்சி வீக்கா போயிடுச்சுன்னு சீனியர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாருடைய ஆலோசனையும் கேட்கல எம்ஜிஆர். நேரா எஸ்டிஎஸ் வீட்டுக்கே போனார். நேரா போய் எஸ்டிஎஸ் போய் பார்த்தாரு. ஏன்னா அந்த நேரத்துல நாடாளுமன்ற தேர்தல்ல தோல்வி, உள்ளாட்சி தேர்தல்கள்ல தோல்வி. எஸ்டிஎஸ்ஆல் எப்படி இன்றைக்கு கொங்கு மண்டலத்துல ஒரு பாதிப்பு இருக்கு, இதுல ஒரு பாதிப்பு இருக்கு, வட மாவட்டங்கள்ல ஒரு பாதிப்பு இருக்கு, அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தென் மாவட்டத்துல இழந்துருச்சுன்னு இன்னைக்கு பேசுறாங்களோ, அது மாதிரி அன்னைக்கு காவேரி படுகையில சோழமண்டலத்துல எஸ்டிஎஸ்ஆல ஒரு பாதிப்பு இருக்குன்னு பேசப்பட்ட காலம் என்று ஒன்று இருந்தது. அதனால் எஸ்டிஎஸ்ஐ அரவணைத்துக் கொண்டு கட்சிக்கு கொண்டு மீண்டும் இணைத்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரை விட நீங்க பெரிய லீடரா? ஏன் நீங்க ஓ பன்னீர்செல்வத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எம்ஜிஆரே கிளம்பி எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போனார் சார். நீங்க போய் பேசுறதுக்கு என்ன பிரச்சனை?
நேரடியாக அழைத்து பேசுவதில் என்ன பிரச்சனை? இப்ப அதிமுகவுல ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்று உருவாகி இருக்கிறார். அண்ணன் ஜே.சி.டி. பிரபாகரன், அண்ணன் கே.சி. பழனிசாமி, புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம், இவர்கள் எல்லாம் கட்சியினுடைய நலன் நாடுகிறவர்கள். ஏன் கே.சி. பழனிசாமி நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தவர் சார். இவ்வளவு இடர்பாடுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் அவரை ஓரங்கட்டினாரு. ஓ பன்னீர்செல்வத்தோடும் அவர் இணையல. ஏன் அவர் அப்படியே இருந்தாரு? திமுகவுல போய் சேர்ந்திருக்க முடியாதா? எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கிறாரு புகழேந்திய. ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைய முடியல. டிடிவி தினகரனோடு இருந்துட்டு வெளியில வர்றாரு. ஒன்றுபட்ட அதிமுக தான் தீர்வுன்றாரு புகழேந்தி. ஏன் திமுகல போய் இணைய முடியாதா புகழேந்தி? எவ்வளவு பேர் சொன்னாங்களே கடந்த 6 மாத காலத்துக்கு முன்பெல்லாம் திமுகல பேச்சுவார்த்தை நடந்துருச்சு, போறாரு, சேர போறாருன்னு சொன்னாங்களே. அவருடைய சொந்த சொத்தை பெயிலுக்கு போட்டார் சார் ஜெயலலிதா அம்மையாருக்கு. இந்த கட்சியை வைத்து சம்பாதித்தவர்கள் பலர், அதிகாரத்துக்கு வந்தவர்கள் பலர். ஆனால் யாருக்கும் கிடைக்காத, யாரும் செய்ய முடியாத வேலையை செய்தவர் புகழேந்தி. அவருடைய சொத்தை கொண்டுதான் பெயில் போட்டாங்க. அவர் தான் அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மையாருக்கு போய் நின்றார். ஜே.சி.டி. பிரபாகரன் யார்? அவருக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன உறவு? இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். இதெல்லாம் புதிதாக பேச வேண்டிய செய்தி அல்ல. இதெல்லாம் வரலாறாக இருக்கக்கூடிய செய்தி. எனவே இவர்கள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஃபார்ம் ஆகி இன்னைக்கு இந்த கட்சியை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு சேர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? எந்த ஈகோ இவரை தடுக்குது? இதே ஈகோ தான் இவரை தொடர் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது. எனவே கட்சியை மீட்க வேண்டும் என்கிற அந்த மனநிலை எஸ்.பி. வேலுமணிக்கு வந்திருக்கலாம். இல்லைன்னா எஸ்.பி. வேலுமணிக்கு இன்னொரு எண்ணம் இருக்கணும். கொங்கு பெல்ட்ல இவர் என்ன பெரிய ஆளுமை, இவருக்கு எல்லா வகையிலும் நம்மளும் தங்கமணியும் தான் இருந்தோம். இப்ப நம்ம இவரையும் முடிச்சிட்டோம்னா நம்ம நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துடலாம். பிஜேபி தானே இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது எடப்பாடிக்கு. அவர் பிஜேபியை டிபெண்ட் பண்ணி தானே இந்த நிலைக்கு வந்தாரு. எனவே நாமும் அந்த நிலைக்கு பிஜேபியை டிபெண்ட் பண்ணி வந்துடலாம்னு நினைக்கலாம். நீங்க எந்த வார பத்திரிகை சொன்னீங்களோ அதே வார பத்திரிகையில இன்னொரு செய்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நேரடியா எடப்பாடி பழனிசாமியே பேசிவிட்டார். யாரிடம் பேசிட்டாரு? எஸ்.பி. வேலுமணி இடத்துல பேசிட்டாரு. என்ன சொல்லி பேசியிருக்காரு? நீ பாஜகவுக்கு என்ன சொல்லி எழுதுனங்கிறதெல்லாம் பாஜக மேலிடத்துல என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ அதெல்லாம் எத்தனை மாவட்ட செயலாளரை கூட்டு போனாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒருவேளை இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் 2 செய்தி இதுல இருக்கு. பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் எழுதின கடிதத்தை பத்தி உங்களுக்கு எப்படி சொன்னாங்க பாஜகவுல இருந்து? அப்ப பாஜகவோடு கள்ள உறவில் இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? இன்னொரு செய்தி, நீ 10 மாவட்ட செயலாளர்ல 20 மாவட்ட செயலாளரை கூட்டு போனாலும் நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப கட்சியில யாரு போனாலும் சரி, கட்சியே இல்லாம போனாலும் சரி, உங்களுடைய பிடிவாதத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்றது தலைமை பண்பா? நீங்க என்ன வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துல ஒரு 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு அதிகாரத்தில் கோலோச்சுகிற இடத்தில் இருக்கிறீங்களா? இவ்வளவு அகங்காரத்தோடு மமதையோடு இருக்கிறீங்களா? என்ன காரணம்? உங்களுக்கு அப்படி என்ன அதிகாரம் கைகூடி வந்து விட்டது? நீங்க என்ன சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியனா அப்படி உருவாயிட்டீங்க? ஏதோ காலத்தினுடைய கோலம், அதிகாரம் உங்கள் கையில் இருந்த நேரத்தில் பாஜகவோடு அண்டி பிழைத்து நீங்கள் அதிமுகவை உங்கள் வசப்படுத்தி கொண்டீர்கள். அவ்வளவுதான். மற்றபடி நீங்க ஒன்னும் அதிமுகவினுடைய பைலாப்படி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் அல்ல என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீங்க பைலால? கட்சியினுடைய சட்ட விதிகளை ஏன் சார் திருத்துனீங்க? புரட்சி தலைவர் கொண்டு வந்த சட்ட விதி தானே, எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்ட விதி தானே, ஏன் அதை திருத்துனீங்க? என்ன காரணம் திருத்துறதுக்கு? அப்போ இந்த கட்சியில் கொள்ளைப்புற வழியாகத்தான் நீங்கள் தலைமைக்கு வந்தீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்படி வந்துவிட்டு இந்த கட்சியில யார் இருந்தாலும் போனாலும் இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், கட்சி அழிஞ்சு குட்டிச்சுவராக போனாலும் பரவாயில்லை என்று நினைப்பது எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதரினுடைய சுயநலத்தை தான் வெளிப்படுத்துகிறது. பல்லாயிரக்கணக்கான எம்ஜிஆர் தொண்டர்கள் இன்றைக்கும் அதிமுகவில் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஜெயலலிதாவினுடைய தொண்டர்கள் இன்றைக்கும் அதிமுக. சார், ஒரு மக்கள் சமுத்திரம் சார் அது. வலம்புரி ஜான் தான் சொல்லுவாரு, மேற்கே உதித்த மேன்மை சூரியன் பாரு எம்ஜிஆர். அவர் வர்ணனையில சொல்லும் போது, கீழே இறங்கி காரில் இருந்து இறங்கி வயல் வரப்புகளின் ஓரமாக எம்ஜிஆர் நடந்து செல்கிற காட்சியை பார்த்தால், எம்ஜிஆர் வாகனம் வந்து நிற்கிற காட்சியை பார்த்தா, நாத்துகளை கையில் வைத்திருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படியே அந்த சேத்துல நாட்டை தூக்கி போட்டுட்டு ஓடி வருவார்களாம். அவர் மேற்கே உதித்த மேன்மை சூரியனை போல இருப்பாருன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட வசீகரிக்கிற ஆற்றல் பெற்றிருந்த தலைவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை நடத்தி இந்த இயக்கத்தை வெற்றி சமவெளிக்கு எடுத்து வந்து எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையில் இந்த இயக்கத்தை கட்டி காத்திருக்கிறார்கள். அந்த இயக்கத்தை பாழ்படுத்துவதற்கு, சீர்கேடு செய்வதற்கு, அந்த இயக்கம் இல்லாமல் போவதற்கு காரணமாக அந்த இயக்கத்துக்கு முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை தாண்டி வேற என்ன செய்தி இருக்கு இதுல? இப்ப எஸ்.பி. வேலுமணி இப்படி ஒரு விஷயம் ஏதாவது செய்யறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செய்யறாரு அப்படின்னா, உண்மையாவே அவருக்கு கட்சி நலன், கட்சி ஒற்றுமைப்படணும் அப்படின்ற எண்ணமா, இல்ல பாஜக அவர் மூலமாக எதுவும் வேலை செய்யுதுங்க? இல்ல, அதுதான் நான் சொல்லிட்டேன். 2 நோக்கம். ஒன்று, கொங்கு மண்டலத்துல
எப்படி செல்வாக்கு பெற்ற மனிதராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரோ அந்த செல்வாக்கு அவர் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் எஸ்பி வேலுமணி. நம்மால செல்வாக்கு பெற்றாரு, நம்மளும் சேர்ந்துதான் அந்த செல்வாக்கை அவருக்கு உயர்த்தணும். இவர் எந்த ரூட்ல போனாரு, என்ன பண்ணாரு, எல்லா சமாச்சாரங்களும் அவருக்கு தெரியும். யாருக்கு? எஸ்பி வேலுமணிக்கு தெரியும். அவருக்கு தெரியாதா என்ன நடந்ததுன்னு? எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ இவர் எந்த ரூட்ல போய் தலைமையை கைப்பற்றினாரோ அதே ரூட்ல நாம போய் ஏன் நாம அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு இயல்பாகவே வரும் தானே. அதுல என்ன தவறு இருக்கு? சசிகலா அம்மையார ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க அந்த தலைமையை கைப்பற்றின ஆள் தானே சார். உங்களுக்கு என்ன அந்த தலைமை பொறுப்பு தேடி வந்ததா? இல்லையே. நீங்கள் சூழ்ச்சிகள் செய்து சதிகள் பல செய்துதான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க. எனவே உங்களிடம் இருந்து இப்போது அந்த தலைமையை தட்டி பறிப்பதற்கு வேலுமணி முயற்சி செய்யலாம். ஒண்ணு. இன்னொன்னு, வேலுமணிக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சியில் வேலுமணி செய்திருக்கிற அக்கிரமங்களுக்கு அளவே கிடையாது. கொரோனா யுத்த காலத்துல பெனாயில் வாங்கினதுல ஊழல் செஞ்சவர்னு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போதும் அது அப்படியே நிலுவையிலேயே தான் இருக்கு. விசாரிக்கப்படவும் இல்லை, வழக்கு பதிவு செய்யப்படவும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் எந்த பிரச்சனையில் வேண்டுமானாலும் எஸ்பி வேலுமணியை லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாஜகவுக்கு தெரியும். ஒருவேளை பாஜகவுக்கு ராஜ விசுவாசத்தை காட்டுவதன் மூலமாக நம்மையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும், அரசிடமிருந்து நமக்கு எந்த நெருக்கடியும் வராமல் நம்மை காத்துக் கொள்ளலாம்ங்கிற எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம் தானே. அதுல என்ன தவறு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி காட்டின ரூட் தானே சார். இவர் காட்டிய ரூட்ல அவர் போறாரு. அவர் ஏற்கனவே டிராவல் பண்ணிருக்காரு, அவருக்கு ரூட் தெரியும். எனவே அந்த டோரை தட்டி பாக்குறாரு, திறந்தா மகிழ்ச்சி தானே என்கிற அந்த அடிப்படையில் தான். அதிமுகவினுடைய நலன் தான் அவருக்கு பிரதானமாக இருக்கும்னா அவர் என்ன செய்யணும்னா, நியாயமா ஒன்றுபட்ட அதிமுக சார். இப்போது யார் அதிமுகவினுடைய தலைமையை கைப்பற்றுவதற்கு துடித்தாலும் அது அதிமுகவுக்கு எதிரான நடவடிக்கை தான். ஒன்றுதான் இப்போதைக்கு தேவை, ஒன்றுபட்ட அதிமுக. சசிகலா அம்மையார் அவர் ஒரு புறத்துல பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க, தேர்தல் பிரச்சாரம் மாதிரி அந்த அம்மா கிளம்பி சுற்றுப்பயணங்கள்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ், வைத்திலிங்கம் இவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் பாட்டுல ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அதிமுகவை வலுவிழக்க செய்து அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்களை பலகீனப்படுத்துது. அதனாலதான் ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. தொடர் தோல்விகளுக்கு தொண்டர்களை பழக்காதீர்கள்னு சொன்னார்ல, அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை. ஏன்னா பல வெற்றிகளை குவித்த இயக்கம், வரலாற்று சாதனைகளை படைத்த இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை இந்த அளவுக்கு மோசமான ஒரு படுகொலிக்கு தள்ளுகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்யறார். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக தான் தேவையே தவிர அதிமுகவுக்கு தலைமை யார் என்பது இப்போது தேவைப்படவில்லை, அது அவசியமும் இல்லை. நீங்க இப்ப ஒன்றுபட்ட அதிமுகவை 2026 தேர்தலை சந்தித்தால்தான் அதிமுக கரை சேர முடியும். நீங்க 1க்கு போட்டியிட்டாதான் 2க்கு வர முடியும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீங்க போட்டியே 2க்கு போட்டீங்கன்னா 3க்கு தான் போகணும். இப்ப போட்டி 2வது இடத்துக்கு வந்ததால் தான் 3வது இடத்துக்கு வந்து சேர்ந்தது அதிமுக. அதைத்தான் இப்ப அந்த 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 சூழ்ச்சமத்தை புரிந்து கொண்டுதான் காய் நகர்த்துகிறது பாஜக. இதை அதிமுக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருங்கிணைப்பு குழுவில இருந்து கே.சி. பழனிசாமி உள்ளிட்டவர்கள் தான் ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அவங்களும் மாவட்ட ரீதியாக ஒருங்கிணைப்புக்காக ஒரு 1500 பேர் கொண்ட அந்த அத வேலை செய்யறதுக்காக நிர்வாகிகள் பட்டியலை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் சில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தியதாக தகவல். 4 பக்கமும் அழுத்தம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். இதுவரைக்கும் அவர் ஒத்துக்க இல்ல. யாருக்குமே வாய்ப்பு இல்ல இனி இணையறதுக்கு அப்படின்ட்டு. ஒத்துக்கவே மாட்டார்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஒன்றுபடுமா அதுக்கு பிறகு? எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதிமுக ஒன்றுபடுமா என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டுத்தான் அதிமுக ஒன்றுபட வேண்டும். ஆனா கோரிக்கை ஒன்றுபடணுங்கிறது, பிரதானமான நோக்கம் ஒன்றுபடணுங்கிறது. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவே மாட்டார்னு சொன்னா ஒன்றுபட முடியாது. ஏன் ஒன்றுபட முடியாதுன்னா, எடப்பாடியை நீக்கிட்டு நீங்க அதிமுகன்னு ஒன்றுபடணும். அப்ப அதுல இருந்து ஒரு பிரிவு தானே, இன்னொரு துண்டா அதிமுக உடையும். அப்படித்தானே? எடப்பாடியோட 10 பேர் போவாங்கல்ல, எடப்பாடிக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல, 10 பேர் போவாங்கல்ல. எடப்பாடியும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைப்பு தான் இப்போது தேவைப்படுகிறது. இதை அவருக்கு உணர்த்த முடியுமான்னு கேட்டா நிச்சயமா உணர்த்த முடியாது. ஏன்னா தெரியாம இருப்பவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா அவர் தெரிந்தே செய்கிறார். அவருக்கு தெரியாதா அதிமுகவினுடைய நிலைமை என்ன, இந்த தேர்தலில் தொடர் தோல்வி எதன் பொருட்டு இப்படியெல்லாம் அதிமுகவினுடைய நிலைமை தடுமாறி இருக்கிறது என்பதெல்லாம் அவருக்கு தெரியாதா? தெரிந்தே அவர் செய்கிறார். நீங்க என்ன செய்ய முடியும்? எனவே 2026ஐயும் இப்படியே சந்திப்பதற்குத்தான் அவர் தயாராவார். சார், திமுக தொடர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க சார். 2019 வெற்றி, 2019 காலியாக இருந்த சட்டமன்ற இடங்களுக்கு போட்டியிட்டு அதிலும் வெற்றி,
2021 சட்டமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் வெற்றி, இப்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி. இவ்வளவு வெற்றிகளை தொடர் வெற்றியா குவிச்சுட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் இப்ப என்ன நடக்குது? 2024 ஆகஸ்ட் மாசம் நடக்குது. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருக்கு? முழுமையாக 1.5 ஆண்டு காலம் இருக்கு. தேர்தல் பணிக்குழுவை நியமிச்சுட்டாங்களே. உதயநிதி ஸ்டாலின் துவங்கி ஏவா வேலுவிலிருந்து அந்த கட்சியினுடைய தேர்தல் வீரர்கள் யார் என்று கண்டறிஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள வச்சு ஒரு தேர்தல் வியூகத்தை வகுப்பதற்கு தயாராயிட்டாங்க. அதிமுகல தோல்வி குறித்து ஆராய்வதற்காகவாவது இதுவரைக்கும் நீங்க குழு அமைச்சிருக்கிறீங்களா? என்ன காரணம்? ஏன் இந்தந்த தொகுதிகளில் இவ்வளவு வாக்கு சதவீதம் சரிஞ்சது? நெல்லை தொகுதியில எத்தனை ஓட்டு வாங்குச்சு அதிமுக? ஒரு குழுவை அறிவிச்சு நெல்லையில ஏன் அதிமுக வீக்காச்சுன்னு நீங்க கேட்கணுமா வேணாமா? ஆய்வுகளை நடத்தி அறிக்கைகளை பொதுச் செயலாளர் பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா இந்நேரம் அதற்கான ரூட் காச பண்ணிருப்பாங்க. எம்ஜிஆர் இருந்திருந்தால் அதை செய்திருப்பார். நீங்க ஏன் செய்ய தவறுனீங்க? சரி, முடிஞ்ச தேர்தலுக்கு அதை செய்யல. சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு குழுவை போட்டிருக்கிறீங்களா? தொகுதி வாரியாக என்னென்ன பிரச்சனைகள் கட்சி நிர்வாகத்துக்குள்ள இருக்குன்னு கேட்டிருக்கிறீங்களா? கட்சிக்காரர்களுடைய மனநிலை என்னன்றதையாவது நீங்க கேட்டு தெரிஞ்சிருக்கிறீங்களா? இல்ல. துதிபாடிகளையும் உங்களுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடியவர்களையும் வைத்துக் கொண்டு ஒரு ஜால்ரா கூட்டத்தையே தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறீர்களா? என்ன நோக்கம் என்பதுதான் அதிமுகவில் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ஒருங்கிணைப்பு என்பது எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்த ஒருங்கிணைப்பாகத்தான் அமைய வேண்டும். எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி ஒரு குழுவாக இயங்குவார். அது உண்மையான அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாக இருக்காது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் என்று ஒன்று வருகிற போது என்ன செய்ய முடியும்? வலிதான், வேதனை தான். ஆனாலும் உயிரை காப்பாற்றணுமே, அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டுமே. அதனால் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் காலம்தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அதிமுக தொண்டர்கள் யாரோடு இருக்க போகிறார்கள் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்யணும். இப்ப இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இன்றைய நிகழ்வு குறித்து நீங்க சொன்னீங்க, நல்ல செய்தி. ஏன்னா கட்சி தொண்டர்களிடம் போய் தான் நீங்க கட்சியினுடைய நிலை பற்றி பேச முடியும், கருத்து கேட்க முடியும். அதனாலதான் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தாருன்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அல்லது உச்சபட்ச பொறுப்பு யாரால் தேர்வு செய்யப்படணும்னு கேட்டா கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களால் தேர்வு செய்யப்படணும். இது எந்த கட்சியிலும் இல்லாத விதி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க பொதுச் செயலாளரை பெரும்பாலும். ஆனா அதிமுகவுல மட்டும்தான் தொண்டர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற ஒரு முடிவை தீர்க்கமாக யோசித்து தீர்க்க தரிசனத்தோடு எம்ஜிஆர் அவர்கள் சட்ட விதியாக கொண்டு வந்தார். இப்ப அந்த தொண்டர்களை சந்திப்பதற்கு இந்த குழு தயாராகி இருக்கிறது. ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் வீதம் தயாராகிருக்கிறாங்க. அந்த பட்டியல் நாங்க தயார் செய்திருக்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே சிறப்பான பணிதான். அது அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு பயன்படும். ஏன்னா நீங்க ரூட் லெவல்ல போய் என்ன நடந்திருக்குன்னு கேட்டாதானே சார் தெரியும். கீழே இருக்கிற தொண்டனுடைய மனநிலை என்ன என்பதை அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என்றவுடன் அந்த தொண்டனுடைய முகங்களில் மலர்ந்த புன்னகைக்கு அளவே கிடையாது தெரியுமா? அந்த தொண்டன் ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம கட்சியை அடிமைப்படுத்தி வைத்திருந்த மோடியா லேடியான்னு கேட்டவர் சார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட தலைவியை பார்த்து வளர்ந்த தொண்டர்கள் அந்த ஆளுமையை எங்கேயோ ஒரு இடத்தில் தவற விட்டு அதிமுகவுக்கு அடிமை, பாஜகவுக்கு அடிமை சேவகம் செய்கிற வேலைக்கு அதிமுக தள்ளப்பட்டதே என்கிற மனக்குமுறையில் இருந்த தொண்டர்கள் ஆனந்த தாண்டவம் ஆடினார்களே. அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடிஞ்சதா? அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளணும், அந்த தொண்டனை உற்சாகமாக வச்சிருக்கணும்னா பாஜக இல்லைன்னாலும் நாங்க வெற்றி பெறுவோம் என்கிற நிலையை இந்த தேர்தலில் உருவாக்கி இருக்க வேண்டுமா இல்லையா? வால்வா சாவா தேர்தல் இல்லையா சார் இந்த தேர்தல்? எவ்வளவு மெத்தன போக்கோடு இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொண்டீர்கள். வேட்பாளர் தேர்விலிருந்து தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தேர்தல் பணிகள் வரை நீங்கள் எவ்வளவு மெத்தனத்தோடு நடந்து கொண்டீர்கள். அதையெல்லாம் தானே இப்போது அறுவடையாக தோல்வியின் முகத்தாய் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். தோல்வியின் முகத்தை நீங்கள் அறுவடை செய்திருக்கிறீர்கள். எனவே அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தொண்டனுடைய மனநிலை. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.